தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது: அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். நாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பண பையோ வேறு பையோ மிதி அடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரினர் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 26ஆம் வாரம் அக்டோபர் 3ஆம் தேதி 2024ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறார். என்ன பண்ணுறாரு? எடுத்துரைக்கிறத விட செயல்படுத்தி காட்டுறார். ஓகேங்களா? என்ன பண்ணுறாரு? தனக்கு ஆல்ரெடி ஒரு 12 சீடர்கள் நியமித்தார் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு 72 சீடர்களை நியமிக்கிறார். ஓகேங்களா? வேற ஒரு 72 சீடர்களை நியமித்து அவர் என்ன பண்ணுறாரு? அவர் போகிற ஊருக்கு முன்னாடியே அனுப்பிவிட்டுறாரு. நான் வரதுக்கு முன்னாடி நீங்கள் போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு நற்செய்தி அறிவிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுறாரு. ஓகேங்களா? அதுவும் ஏசப்பா சொல்கிறார் பாருங்கள், அறுவடை மிகுதி, வேலையாளர்கள் கம்மிப்பா அப்படின்றாரு. எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி. இப்போ என்னாச்சு? நிறைய, அப்போயாவது 72 பேர், இப்போ லட்சக்கணக்கான ஃபாதர்ஸ் உருவாயிட்டாங்க. நாட் ஓன்லி ஃபாதர்ஸ், துறவற சபைகள், துறவிகள். ஓகேங்களா? அதாவது பிரதர்ஸ் இருக்காங்க, சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சர்ச்சில் வேலை செய்கிற வேதியர்கள்னு சொல்லுவாங்க, அவங்களாம் இருக்காங்க. ஓகேங்களா? பக்த சபைகள் இருக்குது. எவ்வளவோ மக்கள் ரெடி ஆகிட்டாங்க. எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை உலகம் பூரா அறிவிக்கிறாங்க. ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க. ஓகேங்களா? அந்த காலத்தில் ஏசப்பா சீடர்களுக்கு என்ன பவர் கொடுத்தாரு? நோய்கள்லாம் குணப்படுத்துங்க அப்படின்னு, பேயெல்லாம் ஓட்டுங்க, இறந்தவங்க உயிர்ப்பீங்கன்னு பவர் கொடுத்தாரு இல்லையா? அதே மாதிரி இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க? அந்த பவர்ஸ் அவ்வளோவா இல்லைனாலும் ஏழைகளுக்கு நிறையா உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? மக்கள்லாம் சேர்ந்து காசு போட்டு ரெடி பண்ணி வின்சென்ட் பால் சபை அந்த மாதிரி ஏதாவது ஒரு சபை மூலமாக என்ன பண்ணுறாங்க? ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க. மாதம் உதவி செய்கிறது, அரிசி கொடுக்குறது, பருப்பு, சாப்பாடு. ஓகேங்களா? ஏதாவது ஒரு சர்ச்சில் ஃபங்க்ஷன்னா சாப்பாடு கொடுக்குறது ஏழைகளுக்கு. ஓகேங்களா? வீடு தேடி சென்று அவங்களோட நலம் விசாரிக்கிறது. குளிர்காலமாக போர்வை கொடுக்குறது, பெட்ஷீட்டு அந்த மாதிரி கொடுக்குறது. ஓகேங்களா? வெயில் காலமாக அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான தண்ணீர் வசதி, ஏதாவது ஃபேனு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணுங்கள்? உங்கள் சர்ச்சில் இருக்கிற சபையில் சேர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. ஓகேங்களா? நீங்கள் இப்போ 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் ஒரு 5000 ரூபா ஒரு மாதத்துக்கு கொடுக்குறதுல நீங்கள் குறைஞ்சா போய் போகிறீங்க. ஓகேங்களா? ஏன்னா ஏசப்பா உங்களுடைய பதவியை ஆசீர்வதிச்சிருக்காரு. நீங்கள் செய்கிற வேலையை ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆசீர்வதித்து அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல. ஓகேங்களா? அதாவது வெறும் 30,000 சம்பாதிக்கிறவனே 5000 ரூபா கொடுக்குறான். ஓகேங்களா?
ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறவங்க, தட் மீன்ஸ் ரூ. 1,00,000 மீன்ஸ் உங்கள் குடும்ப வருமானம் சொல்கிறேன். இப்போ வீட்டில் ஹஸ்பண்டு 1,00,000 சம்பாதிப்பாங்க, மனைவி ஒரு 1,00,000 சம்பாதிப்பாங்க. ஏன்னா எல்லாம் 1,00,000 சம்பாதிக்கிறான்னா பொண்டாட்டியும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது சும்மா சொல்கிறேன். ஸோ அதுவும் அதாவது வெல்த் ஃபேமிலியாக பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், குடும்ப வருமானம் அதிகமாக தான் இருக்கும், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. வாழ்கிறது கொஞ்ச நாள். ஓகேங்களா? சொத்து சேர்த்து வச்சு என் பையனுக்கு பொண்ணுக்குன்னு சேர்த்து வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா செத்த பிற்பாடு அவங்கள கூட்டிகிட்டு போய் மோட்சத்தை கொண்டு போக போகிறாங்க. அவங்களால உங்களுக்கு அடக்கம் செய்ய முடியும், முடிஞ்சால் பூசை வைக்க முடியும், அவ்வளோதான். ஓகேங்களா? மற்றபடி என்ன பண்ணலாம், கல்லறையை வேணால் பளிங்கு கல்லே கட்டலாம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பட் விண்ணகத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் தான் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் அடுத்தடுத்த ஜென்மத்தில் அடுத்தடுத்த தலைமுறையினர் எப்படி இருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கணும். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணணும், முடிந்த அளவுக்கு ஏசப்பா தான் நம்மளை அனுப்பியிருக்காருங்கிற நம்பிக்கையோடு என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. அவங்களுடைய நோயை குணப்படுத்தினா நீங்கள் யாராயிருவீங்க, இயேசுவின் சீடராக மாறிடுவீங்க. ஏன்னா நம்ம உதவி செய்யுமா இயேசுவின் பேரால் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இயேசுவின் பேரால் இந்த மாதிரி, ஏமா நான் இந்த சர்ச்சிலேருந்து வரேன், உங்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்கிறோம், வின்சென்ட் தே பால் சபை மூலமாக உங்களுக்கு இந்த உதவி செய்கிறோன்னு சொல்லி நீங்கள் செய்யும்போது இயேசுவின் பேரால் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் யாராகிடுறீங்க, அந்த சீடர்களில் ஒரு ஆளாக மாறிடுறீங்க. ஏசப்பா அனுப்புனா அந்த 72 சீடர்களில் நீங்களும் ஒரு ஆள், அந்த மாதிரி கணக்கில் வரும். ஓகேங்களா? அதனால் செய்யுங்க. கண்டிப்பாக நம்மளும் இயேசுவின் சீடர்களாக மாற முடியும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.